இப்ப கண்டிப்பா சொல்றேன். இந்த கதைய கேட்டதுக்கப்புறம், உங்கள்ல நெறைய பேருக்கு பொம்மைகள் மேல இருக்க ஆசையே போயிடும். ஏன் அது மேல உங்களுக்கு ஒரு பயம் கூட ஏற்படலாம். நம்ம எல்லாருக்கும் பொம்மைகள்னா ரொம்ப பிடிக்கும், இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்த லபுபுன்ற பொம்மைய பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் உங்கள்ல நெறைய பேர் அந்த பொம்மைய வாங்கி சேர்த்து கூட வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அது வெறும் பொம்மை மட்டும் கிடையாது. அது பின்னாடி ஒரு மிகப்பெரிய இருள் நிறைஞ்ச கதை இருக்கு. ஹலோ மக்களே! நான் உங்க ஏஜே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் ஹாரர் ஸ்டோரீஸ் எபிசோட் 1. பெங்களூர்ல சாரான்னு ஒரு பொண்ணு அவளோட நாய்க்குட்டியோட ஸ்டே பண்ணியிருந்தா. அவ சென்னை தான். அவளோட அம்மாவையும், அவளோட தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக, அவ பெங்களூர்ல ஒரு டாய் ஷாப்ல பண்ணிட்டு இருந்தா. அந்த டாய் ஷாப் சின்ன ஷாப்லாம் கிடையாது. ரொம்பவே பெரிய ஷாப். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா வர டாய்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அங்க தான் வரும். சாரா ரொம்பவே சாஃப்ட்டான கேரக்டர். எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லாவே பழகுவா. கோவப்பட மாட்டா. ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு. அவ டாய் ஷாப்ல ஒர்க் பண்றனாலயோ என்னமோ, அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏதாச்சும் ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் டாய்ஸ்லாம் வந்தா, அத கலெக்ட் பண்ணி வைப்பா. அவளுக்கு டாய்ஸ்னாவே பிடிக்கும். அதுலயும் எஸ்பெஷலி இந்த பார்பி டால்ஸ் இந்த மாரி வர டாய்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படிதான் இந்த ஃபேமஸா போயிட்டு இருந்த லபுபு டால்ஸோட ஸ்பெஷல் எடிஷன் டாய்ஸும் உங்க கடைக்கு வந்துச்சு. அதுல ஒரு டாய் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கோல்டன் ஃபரோட, ப்ளூ ஐஸோட. அது சாராக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அந்த டாய்ஸ அவ சேல்ஸ்க்கு முன்னாடியே அவளுக்குன்னு தனியா ஒதுக்கி எடுத்து வச்சுக்கிட்டா. அன்னைக்கு வந்த டாய்ஸ் எல்லாமே உடனே அன்னைக்கே எல்லாமே சேல் ஆகி முடிஞ்சது. அன்னைக்கு டேவும் சாராக்கு ரொம்ப நல்லா போச்சு. வீட்டுக்கு எப்பயும் போல கிளம்புனவ அந்த டாயை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. அவ இது மாதிரி ஏதாச்சும் டாய்ஸ் எடுத்துட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவ அவளோட நாய்க்குட்டி கிட்ட தான் காமிப்பா. அதே மாதிரி அந்த லப்புபு டாலையும் அந்த நாய்க்குட்டி கிட்ட காமிச்சா. பட் எப்பயும் சாரா இது மாதிரி ஏதாச்சும் டாய்ஸ் எடுத்துட்டு வந்தா அது கூட விளையாடுற குட்டி அந்த லப்புபு டாலை பார்த்தோன்னே விளையாடல. பயந்து ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. சாராவும் அந்த டால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்றனால குட்டி பயப்படுதோன்னு நெனச்சுட்டு, குட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அந்த டால ஷெல்ஃப்ல வச்சுட்டு அவ ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டா. பட் குட்டி அன்னைக்கு அந்த டாலையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துச்சு. குட்டி அந்த டால பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த டாலோட ஐஸ் குட்டிய பார்த்துச்சு. சாரா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு, கொஞ்ச நேரம் அந்த டால எடுத்து வச்சிருந்தா. அது கூட ஃபோட்டோஸ் எடுத்தா, சோஷியல் மீடியாலலாம் அப்லோட் பண்ணா. தென் தூங்க போயிட்டா. நெக்ஸ்ட் டேவும் ஆச்சு. சாரா எப்பயும் போல தன்னோட வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுலேருந்தே என்னமோ சாராக்கு அன்னைக்கு ஒரு மாரி அப்செட்டாவே இருந்துச்சு. தலைவலி வேற. அவ கொஞ்சம் லேட்டாவும் எந்திரிச்சா. ஸோ அவசர அவசரமா தன்னோட வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது குட்டி அவள வேலைக்கு போக விடாம அவளோட பேண்ட்ட பிடிச்சு இழுத்துட்டு அந்த டால் கிட்ட கூட்டிட்டு போறதுலயே இருந்துச்சு. பட் சாராக்கு லேட் ஆனதுனால குட்டி மேல டென்ஷன் ஆகி குட்டிய இழுத்து கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அவ வேலைக்கு கிளம்பி போயிட்டா. பட் அன்னைக்கு சாராக்கு எப்பயும் போல நாள் இல்ல. அன்னைக்கு கூட வேலை செய்றவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு மாரி கோவமாவே நடந்துகிட்டு இருந்தா. இது எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு கஸ்டமர் கிட்ட அவ சண்டை போடவே ஆரம்பிச்சுட்டா. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஓனர் வேற வழி இல்லாம சாராவ வேலையிலேருந்து தூக்குற மாரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாவே போச்சு. சாராக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அழுதுட்டே தன்னோட வீட்டுக்கு வந்தா. வந்தவ நேரா போய் குட்டிய தொறந்து விட்டா. அப்ப சாரா மேல ரொம்ப கோவமா இருந்த குட்டி கோவமா வெளியில வந்துச்சு. பட் அது சாராவ பார்த்து சாரா உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்து அது சாராவ ஒண்ணுமே பண்ணல. சைலண்ட்டா சாராவ கம்ஃபர்ட் பண்ணுச்சு. அன்னைக்கு அழுதுட்டே சாரா தூங்க போயிட்டா. சாரா தூங்கிட்டு இருக்கும்போது எப்பயுமே குட்டி சாரா பக்கத்துல தான் இருக்கும். பட் அன்னைக்கு சாரா பக்கத்துல அது போல. அது ரூம்குள்ளேயே போகாம ஹால்ல இருந்த சோஃபா கீழ ஒளிஞ்சிட்டு படுத்திருந்துச்சு. சாரா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நைட்டு சாராக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு. அந்த கனவுல அழுகி போன ஒரு மிருகம் பெரிய பற்களோட சாராவ நோக்கி சாராவ தொரத்திட்டு வந்துட்டு இருந்துச்சு. சாரா பயந்து அலறி கத்திக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த மிருகம் கிட்ட வந்து சாராவ கடிச்சு அவள கீறி அது மாரி சாராவ டார்ச்சர் பண்ணுச்சு. சாரா கத்தி பயந்து முழிச்சுட்டா. அவ முழிச்சு பார்த்தப்போ ஷெல்ஃப்ல வச்சிருந்த அந்த லபுபு பொம்மை அவளோட நெஞ்சு மேல இருந்துச்சு. அந்த பொம்மைய அவள கிட்ட பார்த்தோனே சாரா பயத்துல கத்தி அந்த பொம்மைய தள்ளி விட்டு எந்திரிச்சு உக்காந்தா. சாரா கத்துறத கேட்ட குட்டி வேகமா ரூம்குள்ள ஓடி வந்துச்சு. அந்த பொம்மைய பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொம்மைய பிச்சு எறிஞ்சது. சாராக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. பயங்கரமான தலைவலி. அவ குட்டிய எதுவுமே சொல்லல. அந்த பொம்மைய எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு குட்டிய அணைச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கிட்டா. மறுநாள் காலையில விடிஞ்சது. சாரா முழிச்சு பார்த்தா. அந்த ரூம்ல குட்டி இல்ல. சரி குட்டி வெளியில இருக்கான்னு பார்க்க சாரா எந்திரிச்சப்போ அவளோட கைகள்ல சின்ன சின்ன காயங்களும் கீறல்களும் இருந்துச்சு. குட்டிய தேடி ஹாலுக்கு வந்தா. ஹால்லயும் குட்டி இல்ல. சாரா ரெஸ்ட் ரூம் போனா. அங்க அவ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி பார்த்தா. அதுல தன்னோட முகங்கள்லயும் அந்த மாரி காயங்களும் கீறல்களும் இருக்கிறத கவனிச்சா. அத அவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணாடியில
அவ கனவுல பார்த்த அந்த மிருகம் அவ பின்னாடி நிக்கிற மாரி சாராக்கு தெரிஞ்சுச்சு. அவ பயத்துல சடனா திரும்புனா. பட் அந்த இடத்துல நைட்டு குட்டி பிச்சு எரிஞ்ச லபூபு பொம்மை முழுசா உட்காந்துருந்துச்சு. இத பார்த்த சாராக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. இவ பயந்தா. உடனே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில வந்தா. வெளிய போய் குட்டிய தேடுனா. வெளியிலயும் குட்டி இல்ல. திருப்பி வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ அந்த லபூபு பொம்மை கிச்சன்ல இருந்துச்சு. அந்த கிச்சன்ல அந்த பொம்மை சாதாரணமா இல்ல. அதோட பற்கள்லயும், அதோட கைகள்லயும் ரத்த கறைகளோட ரத்தம் சொட்ட சொட்ட இருந்துச்சு. இத பார்த்த சாராக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அது எப்படி அங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தைரியத்த வர வச்சுக்கிட்டு அவ கிச்சன நோக்கி போனா. அவ கிச்சனுக்குள்ள நுழைஞ்சோனே சாராக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. குட்டிய ரொம்ப கொடூரமான முறையில கத்தியால தாக்கப்பட்டு சதஞ்ச நிலைமையில குட்டி இருந்துச்சு. அது உயிரோட இல்ல. இத பார்த்த சாரா கத்தி அழுது, பயந்து அங்கருந்து வெளியில ஓடுனா. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? யாரு பண்றா? இது மாரி அவளால எதையுமே யோசிக்க முடியல. அவ அழுதா, பயந்தா. கொஞ்ச நேரத்துல அவ தெளிஞ்சா. இதெல்லாம் இந்த பொம்மையால தான் நடக்குது அப்படின்றது அவளுக்கு புரிஞ்சுது. அவளுக்கு வீட்டுக்குள்ள போகவே பயமா இருந்துச்சு. இருந்தாலும் அவ தைரியத்த வரவழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. தன்னோட ஃபோன்ல இந்த மாரி லபூபு பொம்மைய பத்தி அவ சர்ச் பண்ணி பார்த்தா. அப்போ இந்த லபூபு பொம்மைய வாங்குன நெறைய பேரு இன்டர்நெட்ல ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த பொம்மை யார் யார் வீட்டுக்கெல்லாம் போதோ, அவங்கள்ல நெறைய பேருக்கு வேல போறது, நண்பர்களோட பிரச்சனை ஏற்படுறது, குடும்பத்தில கஷ்டம் வர்றது, இது மாரி மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் சில பேருக்கு உயிரே போயிருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவன் இன்டர்நெட்ல படிச்சான். இத படிச்சோனே சாரா இந்த பொம்மை தான்றத கன்ஃபார்மே பண்ணா. அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொம்மைய எடுத்துட்டு போயி தன் வீட்டு பின்னாடி வச்சு கொளுத்திட்டா. பக்கத்துல இருந்த ஏரியில அந்த பொம்மையோட சாம்பலையும் அவ கரைச்சிட்டா. வீட்டுக்கு வந்து குட்டிய நல்ல முறையில அடக்கமும் அவ பண்ணா. தன்னோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னா. எனக்கு இதெல்லாம் நடந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. நான் ஒரு வாரம் சென்னைக்கு வரப்போறேன். நாளைக்கு கிளம்பி நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா தூங்க போனா. ஆனா மறுநாள் காலையில சாரா கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. சாரா தன்னோட வீட்ல செத்து கிடந்தா. இதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவ இறந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த லப்பூபு பொம்மை இருந்துச்சு. அந்த லப்பூபு பொம்மைய அவ கூட டாய் ஷாப்ல ஒர்க் பண்ண ஒரு நபர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொம்மை எங்க இருக்கு? எப்படி இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அவங்கள என்ன கஷ்டப்படுத்துது? அப்படின்றது யாருக்கும் தெரியல. இப்ப நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த பொம்மைகள வாங்கி நீங்க சேர்த்து வைக்க போறீங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு இது மாரி ஒரு பொம்மை வந்தா, நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல இதெல்லாம் கதைகள் மட்டும் தான். இது மாரி நிஜத்துல நடக்க வாய்ப்பு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாரி பயங்கரமான கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா, மறக்காம தமிழ் ஹாரர் ஸ்டோரீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கதைகள் உங்கள வந்து சேரும். இன்னொரு பயங்கரமான கதைகளோட உங்கள வந்து சந்திக்கிறேன்.